எங்கள் பக்கத்து வீட்டு ஜான் அங்கிளுக்கு 2 பசங்க, ட்வின்ஸு. 1980, 90களில் விளம்பரங்களை சரியாக பயன்படுத்திக்கிட்ட ஜான் அங்கிள் அவருடைய ப்ராடக்ட்ஸை மக்கள் மத்தியில் ரொம்ப நல்லா ரீச் பண்ணார். ஜான் அங்கிள் தயாரிக்கிற சோப்பு, ஷாம்பு, பவுடர் எல்லாமே குழந்தைங்களுக்கு தான். குளிப்பாட்டும் போது குழந்தைங்களுக்கு கண் எரியாமல் சோப்பு, ஷாம்பு எல்லாம் தயாரிக்கிறதுல ஜான் அங்கிள் கில்லாடி. குளித்து முடித்ததுக்கப்புறம் குழந்தைங்க உடம்பு ஃபுல்லாக அடிக்கிற அந்த பவுடரும் ஜான் அங்கிள் தயாரித்தது தான். குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆயில் தயாரித்தார் வித் விட்டமின். அந்த ஆயிலை குழந்தைங்க கை காலில் தேய்ச்சி விடும்போது குழந்தைங்களுக்கு புது ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். மெதுவாக தவழ்ந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஆயிலை யூஸ் பண்ணாமல் விட்ட எவ்வளவோ குழந்தைங்க பாவம் இன்னும் நடக்க முடியாமல் இருக்காங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு போன நம்ம தாத்தா பாட்டி, தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா மூஞ்சில் எண்ணெய் வடியுதுன்னு சொல்லிட்டு தலைமுடியிலிருந்து கால் வரைக்கும் விதவிதமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நாம். அரசியலும் வியாபாரமும் கைகோத்து ஒன்றா இருக்கிற வரைக்கும் தெரியாது. அவங்களுக்குள்ள பங்காளி சண்டை வந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் கேன்சர் உண்டு பண்ணுதுன்னு சொல்லி கவர்மெண்ட் அதை பேன் பண்ணுவாங்க. திடீர்னு புத்தி வந்த மாதிரி பொதுமக்களான நாமளும் தாம் தூம்னு குதிப்போம். பங்காளி சண்டைலாம் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் திரும்பவும் மார்க்கெட்டுக்கு வரும். பல்ல இழிச்சிட்டு போய் நாமளும் வாங்குவோம். பஞ்சதந்திரம் படத்தில் வர ரம்யா கிருஷ்ணன் பேர் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்.